ஸோ நீங்க இப்ப தான் காலேஜ் படிக்கிறீங்க, இல்லன்னா ஒரு ஃப்ரெஷரா இப்ப தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கம்பெனில ஜாயின் பண்ண போறீங்கன்னா, இந்த 5 விஷயம் தெரியாம ஜாயின் பண்ணாதீங்க. அது என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட ஸ்டெபிலிட்டி என்னன்னு செக் பண்ணுங்க. ஈவன் ஸ்டார்ட் அப்பாவே இருந்தாலும், அது எவ்வளோ இயர்ஸா இருக்குன்னு பாருங்க. அண்ட் ஆல்சோ அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ரெகுலரா ப்ராஜெக்ட்ஸ் வருதான்னு பாருங்க. ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ஏதோ நமக்கு ஒரு ஜாப் கிடைச்சா போதும், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு 1 ஆர் 2 இயர்ஸ்ல நம்ம வேற கம்பெனி ஸ்விட்ச் ஆகலான்னு நீங்க நெனைப்பீங்க. பட் இந்த கம்பெனிக்கு வந்துட்டு சடனா 3 மந்த்ஸ்ல வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கல, இல்ல அந்த கம்பெனியால உங்களுக்கு சேலரி பே பண்ண முடியலன்னா, நீங்க ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்படி அந்த சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா, நீங்க இன்னொரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகும்போது, எதுக்காக 3 மந்த்ஸ்லயே வந்துட்டு உங்களோட பழைய ஜாப்க்கு குவிட் பண்ணீங்க? இந்த மாரி ஒரு கொஸ்டின் வரும். இது வந்துட்டு உங்களோட குரோத்துமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ சம் கம்பெனிஸ்ல வந்துட்டு ஈவன் 6 மந்த், 3 மந்த்ஸ் வந்துட்டு அன்பெய்டா ஹையர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ரொம்பவே லோ சேலரில வந்துட்டு நம்மள ஹையர் பண்ணுவாங்க. அப்படி நீங்க ஸ்டார்ட்டிங்லயே லோ சேலரில போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட குரோத் வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். பிகாஸ் நீங்க அடுத்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போகும்போது, அவங்க மேக்ஸிமம் உங்களோட லாஸ்ட் கம்பெனிலேருந்து அதில நீங்க எவ்வளோ சிடிஸ் வாங்குனீங்களோ, அதுலேருந்து ஒரு 40% இல்ல 50% அப்படிதான் ஹைக் தர ட்ரை பண்ணுவாங்க. நீங்க கேட்கிற சேலரி வந்துட்டு அவங்க தரமாட்டாங்க. அண்ட் நீங்க அந்த கம்பெனியில ஜாயின் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் 1 டூ 2 இயர்ஸ் அங்க ஸ்டே பண்ணும்போது, எந்த அளவுக்கு உங்களால லேர்ன் பண்ண முடியும், அந்த கம்பெனியில அண்ட் எந்த அளவு குரோத் இருக்குங்கிறத பாருங்க. நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸ்க்கு கரெக்ட்டா சேலரி போடுறாங்களான்னு பாருங்க. ஸோ நீங்க உங்க கரியர்ல ஸ்டே பண்றதும், குரோ ஆகுறதும், இல்ல குவிட் பண்றதும், இது எல்லாமே நீங்க சூஸ் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனிய டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நானுமே இந்த மாரி நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இங்க ஷேர் பண்றேன். இந்த வீடியோவ ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.